தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ்ல நீங்க படம் எடுக்க உங்க நிறுவனத்து பேர்லாம் தமிழ்ல மாத்திடுவீங்களா? ஒரே வாரத்துல முதல்ல தங்கச்சி பிரியா தமிழ்ல தடுமாற்றம் இல்லாம பேசுமா? ஹெவி ரெயின் ஃபால் ஆயிருக்கு, அதானே அப்படித்தானே பேசுறீங்க? தமிழ் பேசவே வரல. சென்னை மேயர் பிரியாவுக்கு முதலில் தமிழ் பேச தெரியுமா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். எழுத்துரு ஒரு தேவநாகரி வேண்டாம் அப்படிங்கறதுக்காக நாங்க ரூவா மாத்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. தேவநாகரிகம் அது. தேவநாகரிக எழுத்த முதல்ல கொண்டு வந்த பெருந்தகை யாரு? நீங்க கேள்வி கேட்டீங்க, அண்ணன் பதில் சொன்னல. இந்த எழுத்தை சேலத்தை சேர்ந்த ஒரு தம்பி, அது தெரியுது, வடமொழி எழுத்து இந்தி, அதை செயல்படுத்தின பெருமகன் யார்? தலைவர் கலைஞர் அவர்கள், அப்படிதானே? இப்ப அதை மாத்தி ரூபாய மாத ரூ, எந்த தமிழ் எழுத்து ரா ரூ இதில் தொடங்கும்? இரவே இரவுன்னு போடுவோம், ராகமே ராகம்னு வராது, இராகம் அப்படின்னு எழுதுறோம். உங்களுக்கு புரியுதில்ல? ரூபாய் அப்படின்னு தான் நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம். நம்மளுடைய காசு தான் வெள்ளக்காரனுடைய கேசுனே மாறி இருக்கு. அதை ரூன்னு மாத்திட்டதுனால என்ன தமிழ் இந்தி ஒளிஞ்சு தமிழ் மீண்டுருச்சா? தமிழ் மீட்சிக்கு திடீர்னு தங்கை பிரியா வந்து ஒரு வாரத்துக்குள்ள நீங்க எல்லா விளம்பர பலகையிலையும் தமிழ்ல நீங்க படம் எடுக்க உங்க நிறுவனத்து பேர்லாம் தமிழ்ல மாத்திடுவீங்களா? ஒரே வாரத்துல முதல்ல தங்கச்சி பிரியா தமிழ்ல தடுமாற்றம் இல்லாம பேசுமா? ஹெவி ரெயின் ஃபால் ஆயிருக்கு, அதானே அப்படித்தானே பேசுறீங்க? தமிழ் பேசவே வரல. யாராவது ஒருத்தர் ஒரு 5 நிமிட நேரங்க, 5 நிமிடத்துக்கு தமிழ் பேசுங்க, தடுமாற்றம் இல்லாம பேசுங்க. அப்ப அப்படி இருக்குல்ல. பள்ளிக்கூடத்தில் உங்கள் முதல்வர் குடும்பத்தில் நடத்துற பள்ளிக்கூடத்தில் தமிழ் பேசினா தண்டம் கட்ட சொல்றீங்களா இல்லையா? எதுவும் தெரியாம நாங்க பேசுறோமா? உங்கள் பள்ளிக்கூடங்களில் இந்தி பயிற்று பாடமொழியா இருக்கா இல்லையா? ஆங்கிலம் பயிற்று மொழியா இருக்கா இல்லையா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.